எனக்கு என்ன டவுட்னா பார்சா வந்து ஏன் வந்து இன்னைக்கு யமாலு, லெவன்டோஸ்கி, ஃபெரன் டாரஸ் ஏன் ரெஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. லைக் அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து கேம்ல ஆடணும்ல, இந்த மாதிரி ஒரு கேம்ல எல்லாம் வந்து ஆடணும்ல. எனக்கு ஹேண்ட்ஸ் எஃபெக்டா தான் கேள்வியா இருக்கு, ஏன் வந்து அவங்க ரெஸ்ட் பண்ணாங்க? வை டிட் யூ ரெஸ்ட் them? சே, அவங்க ஆடினா மேபி பெட்டர் கேமா இருந்திருக்கும். புரியுறவங்களுக்கு புரியும். இன்சர்ட் எனி மாஸ் பிஜிஎம் யூ லைக். என்ன ஒரு மாஸ் சீனாலும் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இப்படிதான் எல்லா செல்சி ஃபேன்ஸும் இருப்பானுங்க. கூலிங் கிளாஸ போட்டு கெத்தா ஸ்டைலா வெளியே போலாம் கண்டிப்பா. அப்படியே வேர்ல்டு சாம்பியன்ஸ் பின்னாடி அதையும் சொல்லிட்டு தெரியலாம். ஏன்னா நமக்கு சொல்றதுக்கு அந்த தகுதி இருக்கு. நம்ம சொல்ல ஆகணும், சொல்ல வேண்டும். அப்படிதான் சொல்லுவோம். நான் அப்படிதான் சொல்லுவேன் நானு. எஸ், செல்சி 3 பார்சா 0. ஒரு மஸ்ட் வின் கேம்ல, அதுவும் ஒரு பெரிய ஆப்பரன் கிட்ட நம்ம எப்படி வந்து நம்ம செட்டப் பண்ணுவோம், எப்படி ஆட போறோம் அப்படிங்கிறத பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா இந்த கேம் பத்தி தான் ரொம்ப நாள் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நானே. இந்த சாம்பியன்ஸ் லீக் பிக்சர்ஸ் வந்த உடனே இந்த கேம் தான் ஃபர்ஸ்ட் பயன் கேம். அதுக்கப்புறம் இந்த கேம் தான் ஆவலா காத்துட்டு இருந்தேன். இந்த கேம் நவம்பர் இருக்கு, நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணுமான்னு இருந்தோம் நம்ம. ஃபைனலி அந்த கேம் வந்தது அண்ட் அந்த கேம் ஆடணும். அண்ட் வந்து வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸுங்க, வேற லெவலுங்க. சீரியஸா வந்து நான் வந்து எஸ்பெஷலி இந்த வேவி பீத்தம், லைக் நம்ம வந்து வின் பண்ணிருக்கோம் இந்த வாட்டி. லைக் 1-0 வின் பண்ணிருக்கோம், 2-2 டிரா பண்ணிருக்கோம். பட் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு லோ பிளாக் போட்டு ஃபுல்லா டிஃபென்ஸ்ல உட்காந்து அவங்கள வந்து வெறுப்பேத்தி, அவங்க 90% பொசிஷன் வச்சிருப்பானுங்க, நம்ம 10% பொசிஷன் வச்சு ஒரு 2 கோல் வச்சு ஓட்டுவோம் அப்படின்னு தான் நிறைய கேம் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு ஒரு கேம் அப்படி இல்ல. கம்ப்ளீட்லி டாமினேட்டட், கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ், மாஸ்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். எல்லா என்சோ மரஸ்கா டெந்து, பிளேயர்ஸ் டெந்து, ஃபேன்ஸ் டெந்து, எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு வந்து பாராட்டுகள் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா வந்து இது வந்து இந்த கேம் வந்து நான் ஒரு மஸ்ட் வின்னு சொன்னேன். ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் பொறுத்தவரை டாப் 8ல குவாலிஃபை ஆகணும்னா இந்த கேமை ஜெயிச்சே ஆகணும்னு சொன்னேன். ஏன்னா கேரபா கூட அந்த மாதிரி டிரா பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வர பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா லைக் பார்சா ஹோம் இருந்துச்சு, அட்லாண்டாவே, அப்புறம் நாப்போலியே வேற இருந்துச்சு. ஸோ இந்த கேம் வந்து ஒரு மஸ்ட் வின்னா இருந்துச்சு. அண்ட் அது ஏத்த மாதிரி தான் ஆடினானுங்க. லைக் வந்து வேற லெவலுங்க சீரியஸ். அதாவது வந்து லைக் டூ குட்ங்க, லைக் எக்ஸ்ட்ரீம்லி டூ குட். இதெல்லாம் லைக் நீங்க என்ன வார்த்தைகள் வேணாலும் போடலாம், என்ன வார்த்தை, என்ன அப்ஜெக்டிவ்ஸ், என்ன மாதிரி வேணாலும் நீங்க டிஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் செல்சி நீங்க வந்து கொடுத்துருக்கானுங்க. லைக் வந்து அப்கோர்ஸ் ஸ்டார்டிங் லைனை வச்சு பார்த்தோம்னா நெட்டோ வந்து ஃபால்ஸ் ஸ்டெயின் ஆனா கொஞ்சம் தலையை சொல்லியளவுக்கு ஆயிடுச்சு. என்ன நெட்டோ வந்து ஃபால்ஸ் ஸ்டெயின் ஆடுறானே, ஏன்னா நமக்கு கியூ இருக்கான், டிலாப் இருக்கான், ஜோ பெட்ரோ இருக்கானுங்களே, அப்பயே நெட்டோ வந்து ஃபால்ஸ் ஸ்டெயின் வச்சு ஆடுறோம்னு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, எஸ்பெஷலி when Sanchez is going long. ஆனா எஸ்டவோ காட் அ ஸ்டார்ட், அதுவும் நல்லா இருந்துச்சு. டிஃபென்ஸ்ல வந்து ரீஸ் ஜேம்ஸ், குக்கரெல்லா, சாலபா அண்ட் வெஸ்லி ஃபஃபானா. மிட்ஃபீல்ட்ல என்சோ, கைசேடோ அண்ட் ரீஸ் ஜேம்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி கர்னாச்சோ, பெட்ரோ நெட்டோ இஸ் த ஃபால்ஸ் நைன். அதுக்கப்புறமா எஸ்டவோ. ஸோ இந்த மாதிரி டீம் பார்க்கச்சே வந்து ஓகே, நல்ல டீம். அஃப்கோர்ஸ் அகேன்ஸ்ட் பார்சலோனா சைட், பார்சாவும் நல்ல டீம் தான். அஃப்கோர்ஸ் தே வர் மிஸ்ஸிங் சம் பிளேயர்ஸ் லைக் பெட்ரி இல்ல, காவி இல்ல, ரொம்பவே முக்கியமான பயங்கரமா மிஸ் ஆகுங்களா. லைக் தீஸ் டூ ஆர் வெரி குரூஷியல் டு தட் பிளே. That was a miss for them. But saying that, they still had other good players like Rashford Benstonna, Yamal வந்து started, Lewandowski, Ferran Torres, Fermin Lopez and Frankie de Jong. இந்த மாதிரி எல்லாமே வெரி குட் பிளேயர்ஸ் இவங்கலாம். அண்ட் வந்து ஓகே சரி எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சா நம்ம ஆக்சுவலி நல்லாவே ஸ்டார்ட் பண்ணோம். We were on the front foot. We went there with a point to prove மாதிரி தான் ஆடணும் நம்ம. And நம்ம ஆக்சுவலா we scored pretty early. ஆனா வந்து கரெக்டா ஹேண்ட்பால் டிசிஷன்னால லைக் அன்பார்ச்சுனேட் தான். பட் ஹேண்ட்பால் இஸ் அ ஹேண்ட்பால், அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ ஹேண்ட்பால் இஸ் அ ஹேண்ட்பால். சரி ஓகே, கோல் டிஸ்அலவுடு. பட் நல்ல ஸ்டார்ட், நல்லா பண்ணிருக்கோம்னு பார்த்தா 2 நிமிஷத்துக்கு கழிச்சு செல்சி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. நான் வந்து என் நெஞ்சு வெறிச்சது ஆல்மோஸ்ட். ஏன்னா ஒரு கேவலமான கிவ் அவே. ரீஸ் ஜேம்ஸ் என்ன ட்ரை பண்ணான்னு தெரியலாங்க, ஒரு பால் கொடுக்க ட்ரை பண்றான், டிஃப்ளெக்ஷன் வந்து கைசரோ மிஸ்ஸஸ் த பாஸ். அதுக்கப்புறமா வந்து லைக் ஒரு பிளேட்ட போது ஃபெரன் டாரஸ் இங்க இருக்கா 1-on-1, இதை வந்து இட் டஸ் நாட் ஈவன் ஹிட் ஆன் டார்கெட். நான் அடிச்ச உடனே உள்ள போயிடுச்சுன்னு நினைச்சேன் நான். ஒரு நிமிஷம் மண்டை குழம்பிச்சு. பட் நல்ல வேலை அப்போன்னு பார்த்து இட் வாஸ் ஆஃப் டார்கெட், ஏதோ தப்பிச்சோம். அண்ட் கொஞ்சம் அப்பப்போ மிஸ்பிளேஸ் பாஸ் இருந்துச்சு, கொஞ்சம் கிவ்அவேஸ் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு பிளேயிங் அவுட் ஆஃப் த பேக் பண்றச்சே கொஞ்சம் பயந்த சோபம் இந்த மாதிரி இருந்துச்சு. சில பிளேயர்ஸ் ரீஸ் ஜேம்ஸே வந்து 2-3 மிஸ் பாஸ் பண்ணா. சாலபா ஆல்மோஸ்ட் கேவ் த பால் அவே, ஷாக்.
Wesley Fofana had a couple of shaky moments. So அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் அகைன் வழக்கம் போல இது லைக் ஸ்லோவா ஆரம்பிச்சோம். தென் வி ஸ்லோலி க்ரோ இன்டு தி கேம். நம்ம சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம். பார்சா ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டான ஹை லைனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம் நிறைய ஏகப்பட்ட வாட்டி. அண்ட் பெட்ரோ நெட்டோ வந்து ஒரு நல்ல சான்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல he was 1-on-1 பட் தூக்கி 6 அடிச்சா. yes it was on his right foot but you still at least have to hit the target from that. அதுக்கப்புறமா வந்து we created chances இன்னும் 2-3 டிசலோட் கோல் வேற கரெக்டான டிசலோட் கோல் தான் ஆஃப் சைட் பட் we were இது பண்ணிருந்தோம் அட்டாக் பண்ணிருந்தோம் நம்ம அண்ட் we did not let it stop. நம்ம வந்து ஓகே நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டோம் சோ நம்ம டிஃபென்ஸ் போன்ல இருந்து இது பண்ணணும் அவசியம் இல்ல. we kept on attacking them but அந்த ஃபைனல் இதுல வந்து it was going to miss ஆயிட்டே இருந்து because Sanchez most of the time he went long and it was not that type of player வந்து நீ ஹோல்ட் அப் ப்ளே பண்ணி இங்க லைக் பின்னாடி பாஸ் பண்ண அந்த மாதிரிலாம் கிடையாது. லைக் he is more like a runner மாதிரி தான். அவன் கர்னாச்சோ எஸ்டவோ they are all kind of runners. so நீ வந்து you cannot do the hold up play அவங்கலாம் வச்சு ஹோல்ட் அப் ப்ளே பண்ணலாம் கஷ்டம் தான். சோ அந்த விதத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணோம் அட்டாக்ல. பட் saying that நம்ம வந்து பார்சாவை ஆட விடல. அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணியிருந்தா லைக் பார்சா கேன் ஈஸிலி ஸ்கேப் த்ரூ யூ. அவங்க வந்து நினைச்சா ஒரே அட்டாக்ல உங்களுக்கு பிரிச்சு மேய்ச்ச அவங்க டிஃபென்ஸே. ஆனா நம்ம டிஃபென்ஸும் மிட்ஃபீல்டும் அதை பண்ணவே விடல. எக்ஸ்ட்ரீம் எல்லா டிஃபெண்டர்ஸும் எல்லா மிட்ஃபீல்டர்ஸுமே இன்னைக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். மோய்சஸ் கைசேடோ 115 million வெல் ஸ்பெண்ட். என்ன ஒரு பிளேயருங்க, அதாவது என்ன ஒரு அவேர்னஸ், என்ன ஒரு கேம் சென்ஸ், என்ன மாதிரி ஒரு டேக்கிள்ஸ். லைக் சில டேக்கிள்ஸ் எல்லாம் பாக்குறப்போ வந்து லைக் போடுற கைசேரோ அப்படின்னு. பட் தென் யூ ரியலைஸ் ஓகே இது ஸ்டாண்டர்ட் கைசேரோ டேக்கிள் தானே, இந்த மாதிரி எல்லா கேமும் பண்ணுவான் அப்படின்னு. மார்க் குக்கரல்லா அகைன் இன்னொரு மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் த பிக் டீம். எமால் அப்படியே பாக்கெட்கள் அப்படியே சொல்லி வச்சுக்கணும். அண்ட் மேல குஸ்டோ இன்னொரு பக்கம் உனக்கும் ஒரு அவனும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் கேம் சென்ஸ் வேற லெவல். இது அன்பார்ச்சுனேட்லி ஹேட் டு கோ ஆஃப் அட் ஹாஃப் டைம். ஏன்னா ஒரு நாக் மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹி பிக்ட் அப் a yellow card. so unfortunately போடிதான் இருந்துச்சு. பட் டிஃபென்சிவ்லி we were super. Wesley Fofana ஒரு சைடு, ட்ரெவர் சாலோபா இன்னைக்கு உனக்கு நான் கண்டிப்பா பாராட்டு தருவேன். ஏன்னா இன்னைக்கு வேற லெவல் ஆடல நீ. Fofana was extremely good. ராபர்ட் சாnchez apart from that ஒரு மிஸ்ட் சான்ஸ் தவிர ஒரு பெருசா பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஒரே ஒரு எமால் ஷாட் ஃப்ரம் அவுட் சைட் தி பாக்ஸ் நேரா கைக்கு வந்துச்சு. மத்தபடி சேவ் பண்ற அளவுக்கு எதுவுமே பண்றதுக்கு எதுவுமே இல்ல. பார்சாவும் பெருசா சான்சஸ் கிரியேட் பண்ணல apart from the one mistake from us. and அந்த கோல் வந்து it was a lucky goal தான். நல்லா ஒர்க் பண்ணோம். லைக் வந்து குக்கரெல்லாம் வந்து he found himself some space. ஃபர்ஸ்ட் ஆஃப் சைடு இருந்துச்சு, அப்புறம் தான் அது ஆன் சைடு தெரிய வந்தது. உள்ள ஒரு பால் போடுறான், பார்சாவால கிளியர் பண்ண முடியல. and unfortunate one goal யூல்ஸ் கொண்டே one goal hold that. நீ செல்சிக்கு வரல பார்சாக்கு போனல hold that யூல்ஸ் கொண்டே வெச்சுக்க. சரி 1-0 போயிட்டு சரி ஓகே இங்க இருந்து எப்படி நம்ம வந்து உட்கார போறோமா இல்ல கண்டினியூ பண்ண போறோமான்னு பார்த்தா we managed to continue playing like the way we did. and அப்படியே வந்து பார்சாக்கு ஒரு ரெட் கார்டு வந்துச்சு ரொனால்டோ அரூஹோ. அதாவது என்ன ஒரு கிறுக்கனா ஒரு கேப்டன். ஏன்டா மூலன்னு ஒண்ணு இல்லையாடா உனக்கு? ஏன்டா ஃபர்ஸ்ட் எல்லோ கார்டு தான் நீ பேசி வாங்கின. ரெண்டாவது எல்லோ கார்டு வந்து லைக் சம்டைம்ஸ் உனக்கு கேம் அவேர்னஸ் வேணும். லைக் நீ டேக்கிளுக்கு போற சரி, பட் சம்டைம் பேக் ஆஃப் த ஹெட்ல உனக்கு தோணணும் ஐயோ நான் ஆல்ரெடி எல்லோ கார்டுல இருக்கேன், நான் இன்னொரு எல்லோ கார்டு வாங்கினா கேம் விட்டு நீங்க தொத்திடுவாங்க, நான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்னு. அந்த அறிவு கூட இல்லாத மாதிரி ஆடின அரூஹோ. அண்ட் செகண்ட் எல்லோ கார்டு வாங்கினா கரெக்டான இரண்டாவது எல்லோ. he got sent off. Barca down to 10 men. and okay 1-0 up and Barca down to 10 men. செகண்ட் ஹாஃப்ல நான் முன்ன உங்களை அட்டாக் பண்ணி எக்ஸ்ட்ராவா 2-3 கோல் அடிக்கலாமே அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன். பிகாஸ் Barca were never going to sit back. அவங்க வந்து அட்டாக்ல மேபி கொஞ்சம் அந்த பிரessing அந்த டைனமிக் இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சே தவிர they were never going to stop playing that high line. 10 பேரா இருந்தாலும் சரி 9 பேரா இருந்தாலும் சரி அவங்க அந்த ஹை லைன் ஆடத்தான் போறாங்க. அண்ட் ஹை லைன் ஆடினாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் லைக் வேற லெவலுங்க சீரியஸா. லைக் வந்து லைக் நம்மளால இந்த மாதிரி ஒரு கேம் ஆட முடியுமா? இந்த மாதிரி பார்சா டீம் தான் இந்த மாதிரி ஆடும். எஸ் granted they were down to 10 men. பட் 10 menனால கேம் முடிஞ்சிருமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. You would remember 2012 Chelsea fans 2012 we were down to 10 men. We were down 2-0 against that Barcelona team. அந்த பார்சலோனா டீம்ட்ட நம்ம 2-0 down 10 men போனோம். அப்படியே we managed to come back and score 2 goals. So 10 men போனதால நீங்க வந்து நீங்க 10 men அடிச்சீங்க பெருசா சீன் போடாதீங்கன்னு 10 men போனா கேம் முடிஞ்சிராது என்ன.
சோ உடனே நம்ம இந்த சப்ப கட்ட கட்டாதீங்க. ஓ நாங்க 10 men போயிட்டோம், நான் தான் தோத்தோன்னு. ஈவன் வித் 11 men நீங்க ஒரு மைனையும் புடுங்கல. சோ டோன்ட் கிவ் மீ தட் நான்சென்ஸ். ஓகேவா? சேயிங் ஆல் தட், செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம இஷ்டத்துக்கு விளையாடினோம், இஷ்டத்துக்கு பாஸ் போட்டிருந்தோம். we were passing around for fun, we were playing around for fun. பார்சாவை ஒண்ணுமே பண்ண விடல அட்டாக்ல. we were the ones attacking the most. and in fact நம்ம 2 3 4 5 போயிட்டே இருக்கணும். அந்த ரெண்டாவது கோல் எஸ்டவா, ஓ மை காட், சீரியஸ்லி இந்த பையனுக்கு உண்மையிலேயே 18 வயசு தான். நான் யாராச்சும் டெஸ்ட் பண்ணி பாருங்க வேணா. ஏன்னா வேற லெவல் கோல் அதெல்லாம் வந்து. லைக் நான் என்ன நினைச்சேன், ஓகே இந்த பொசிஷன் நீ பால் வாங்குற உள்ள கட்டிங் சைட் பண்ணி போன்னு நினைச்சேன். பட் ரைட் ஃபுட்ல இறங்கி ரைட் ஃபுட்ல இருந்து அப்படியே சொல்லுவான் டாப் கார்னர்ல. ஒரு வேற லெவல் ஃபினிஷ். அதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. நான் வந்து ஆபீஸ்ல உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். நான் நேர்லி கத்திட்டாங்க அப்படின்னு. மீன் கத்தினா என்ன நினைச்சிருப்பாங்க, கிறுக்கன்னு நினைச்சிருப்பாங்க. நினைச்சிட்டு போங்க, என்னென்ன இப்போ நான் கிறுக்கன் தான், அது அப்படித்தான். பட் வேற லெவல் செகண்ட் கோல் எஸ்டவ் அவுட் இருந்து. லைக் இப்போ லிவர்பூல் ஆகட்டும் சரி, அந்த லாஸ்ட் மினிட் இப்போ இந்த கோல் ஸ்கோரிங் 3 சாம்பியன்ஸ் லீக் கேம்ஸ் இன் a row. so the future is brightங்க. எஸ்டவா எவன் அவனை ஸ்கவுட் பண்ணானோ உனக்கு ஒரு சல்யூட். ஏன்னா வேற லெவல்ல பண்ணான். ஏன்னா பேட்டில் கிளியரா இருந்துச்சு எஸ்டவா வர்சஸ் யமால்னு. யார் அந்த பேட்டில் ஜெயிச்சாங்கன்னு தள்ள தெளிவா தெரிஞ்சது. நாட் நாக்கிங் யமால், ஐ ஸ்டில் திங்க் இஸ் a வேற லெவல் பிளேயர் தான். பட் இன்னைக்கு ஸ்டிங்கர் 0 out of 10. லைக் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல தலைவன் ஃபர்ஸ்ட் ரைட் ஆயிட்டா எந்த அளவுக்குன்னா, ஏதாச்சும் சின்ன டச்னாலே வந்து நிறுத்தி வந்து லெஃப்ட் வந்து இல்ல சும்மா இந்த மாதிரி கீழே போதும் அந்த மாதிரி பண்ணான். பிகாஸ் அவ்வளோ இதுவா இருந்தான். குக்கரெல்லாம் ஹேரிம் இன் ஹிஸ் பாக்கெட். அண்ட் தயவு செய்து குக்கரெல்லாம் அவனை வெளியே விடுங்க. ஏன்னா யமால் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். தேர்ஸ்டே நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, சின்ன பையன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். தயவு செய்து பாக்கெட் வெளியே விட்டாதான் அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். கொஞ்சம் கன்சிடரேஷன் கொடுங்க மிஸ்டர் குக்கரெல்லாம் அவர்களே. பட் மத்தபடி அண்ட் தேர்ட் கோல் யோய் அகைன் ஹைலைன் செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைடு கொடுக்கப்பட்டுருச்சு. தென் இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஆன் சைட். என்சோக்கு ஒரு பாஸ். என்சோ லே சைட் ஆஃப் லியம் டிலாப். யோசிச்சு பாருங்களேன், லியம் டிலாப் 2 years முன்னாடி இப்ஸ்விட்ச் ஆடுற, இப்ப செல்சி காடி சாம்பியன்ஸ் லீக்ல பார்சாகோ அகைன்ஸ்டா நீ கோல் ஸ்கோர் பண்றன்னா அது நீ நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டேன். லைக் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வரும் அப்படின்னு. which is an extremely good moment. and even after that அது வந்து ஒரு நல்ல விஷயமா போச்சு. பிகாஸ் we were able to bring off some of the players and சில பிளேயர்ஸ் உள்ள கொண்டு வந்தோம். சோ லைக் அப்பவே வந்து இவளுக்கு ஓகே 3-0, இதுக்கப்புறம் ஓகே 3-0 கேம் ஓவர். நம்ம ஆர்சனல் கேம் வந்து கொஞ்சம் யோசிச்சு வச்சு we can take off some players அப்படின்னு சில பிளேயர்ஸ் எடுத்தாங்க. மரஸ்கா வெளில எடுத்தாரு, which was a good thing, which is what we expect from him. ஏன்னா வந்து பிளேயர் ரொட்டேஷன், பிளேயர் மினிட்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதுங்கிறது he has done an excellent job so far. and overall 3-0 kind of flatters us. to be fair should have been 4 or 5. நம்ம போட்டு அப்படி நொங்கு எடுத்தோம் பார்சா போட்டு. எஸ் செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வந்தாங்க ராஷ்வார்டு, ரஃபீனியான்னு. டு பி ஆனஸ்ட் ரஃபீனியா ஒத்தன் தான் சான்சஸ் அவர் சேவ் பண்ண வச்சான். வேற யாரும் எதுவுமே பண்ணல. ராஷ்வர் பிச்சல் வந்தேன்னா எனக்கு தெரியல, ஏன்னா அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. அண்ட் வந்து ஃபெரான் டாரஸ் லெவன்டோஸ்கில சப் பண்ணப்போ உண்மையிலேயே ஆடினீங்களே நீங்க, சொல்லவே இல்லை. அண்ட் யமால் ஆல்சோ த சேம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஃப்ரண்ட் லைன் வந்து நம்ம அடக்கி வச்சோம், which I thought was impossible. பட் அவங்க வந்து கிளியரா காமிச்சாங்க, which clearly shows on your day உன்னால இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு. எனக்கு என்ன டவுட்னா, இந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் எல்லா கேம்ஸ்க்கும் கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு. of course not the same intensity but the same mindset that okay இதே மாதிரியே இதே லைக் மைண்ட் செட்டோட we have to play all our games. ஏன்னா வந்து ஆர்சனல் கூடயும் I know we will get up for it because it's a must win game for us and it's a big game. நம்ம கண்டிப்பா எந்திரிச்சு வருவோம். பட் saying that இந்த கேம் பார்த்துட்டு you are like ஓகேடா புடிச்சாச்சு பார்சா. இன்னைக்கு பார்சா ஒரு புடிச்சாச்சு அவனுங்களே. and now we are sitting 5th in Champions League table. of course இன்னும் மட்ரிட் லிவர்பூல்ல ஆடணும். so but saying that இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வின்னா வந்துச்சு நமக்கு. and next வந்து we play அட்லாண்டாவே, அப்புறம் பாஃபோஸ் ஹோம் ஆடணும், அப்புறம் நாப்போலியாவே. அந்த லாஸ்ட் கேம் ஜனவரியில வருது. பட் இந்த ஒரு கேம் வந்து டிசம்பர்ல ஐ திங்க் 2 weeks கழிச்சு வந்து நினைக்கிறேன் அட்லாண்டாவே. சோ அது ஒரு முக்கியமான கேமா இருக்கும். சோ பட் அதை பத்தி அப்புறமா வருவோம். பட் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல் ஃபீலிங். 3-0 எக்ஸ்ட்ரீம்லி குட்ங்க. நீங்க என்ன நினைச்சீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. மேக் திஸ் த மோஸ்ட் வாட்ச் செல்சி ரிவ்யூ ஆன் திஸ் சேனல்ங்க. ஏன்னா இது தேவை. இந்த கேம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த டீம் டர்ன் அப் பண்ணாங்களான்னு. the team turned up. சோ இந்த வீடியோட வியூஸ் டர்ன் அப் ஆகணும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னொரு வீடியோ அல்ல லைவ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் அப் தி சேர்ஸ்.